அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு 2 இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள பத்தி குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹவ் டூ இன்டர்னல் கம்ப்ளையன்ஸ் கமிட்டி வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இன்டர்னல் கம்ப்ளையன்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா 1997ல ஆ நமக்கு விசாகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விசாகா கைட்லைன்ஸ்ல தான் இத பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு 2013ல என்ன ஆகுதுன்னா, போஷ் ஆக்ட் அப்படிங்கிறது வருது. அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் ஆஃப் விமன் அட் வொர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம் 2013ல வருது. இந்த சட்டத்தின்படி பார்க்குறப்ப நமக்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனில 10 பேருக்கு மேல வேலை செய்றாங்க அப்படின்னா, அங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்கணும். 10 பேருக்கும் குறைவா இருக்கப்ப டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டீஸ் என்ன பண்ணணும்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி உருவாக்கணும். 10 பேருக்கும் குறைவா இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல ஏதாவது விமன்க்கு ஹராஸ்மென்ட் நடந்துச்சு அப்படின்னா, அத அவங்க லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டில சொல்லுவாங்க. இதே ஐசிசி இருக்க இடத்துல ஐசிசில போய் சொல்லிருவாங்க. சரியா? இப்போ இந்த கமிட்டீஸோட பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த கமிட்டீஸோட ஹெட் கண்டிப்பா யாரு தான் இருக்கணும்? பிரிசைடிங் ஆஃபீசர் ஒரு விமனா தான் இருக்கணும். சரிங்களா? அந்த கம்பெனிலே ஒரு சீனியர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விமன் தான் அந்த கமிட்டியோட ஹெட்டா இருக்கணும். அதே மாதிரி அட்லீஸ்ட் 2 மெம்பர்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விமன் அ ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபரா இருக்கணும். அடுத்தது ஒரு என்ஜிஓல இருந்து ஒரு மெம்பர் வந்து இருக்கணும். ஸோ டோட்டலா ஐசிசில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல ஹால்ஃப் ஆஃப் த விமன் யாரா தான் இருக்கணும் அப்படின்னா, பெண்கள் தான் இருக்கணும். அட்லீஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த மெம்பர் ஷுட் பி விமன். சரியா? ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து இப்ப ஹராஸ்மென்ட் நடக்குது அப்படின்னா, அந்த ஹராஸ்மென்ட் நடந்து 3 மாசத்துக்குள்ள இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டில கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடா விசாரிப்பாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன் கேஸ் வந்து ஆ உண்மையாலுமே ஹராஸ்மென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த ஆக்ஷன்ஸ வந்து எடுப்பாங்க. சரியா? என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எம்ப்ளாயருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. அதே மாரி அ விக்டிம் வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணணும். கோர்ட்ல கேஸ் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சாலுமே, விக்டிம்க்கு அந்த கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியோட ரோல். அதே மாரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சிவில் கோர்ட்டோட பவர்ஸ் இருக்கும். அ அண்ட் தென் சிவில் ப்ரொசீஜர பேஸ் பண்ணி தான் அவங்க நடந்துப்பாங்க. கிட்டத்தட்ட 90 டேஸ்க்குள்ள இவங்க இன்குவைரிய வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஐசிசி அப்படிங்கிற அமைப்போட முக்கியமான ஒரு பவர்ஸ வந்து குடுத்திருக்காங்க. சரியா? ஆனா அ ஐசிசி அப்படிங்கிறது நெறைய கம்பெனிஸ்ல இருக்கவே செய்யாது. வொர்க்கர்ஸ்க்கும் அத பத்தின அவேர்னஸ் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஐசிசி அப்படிங்கிறது இருந்தாலுமே, அது எஃபெக்டிவா இருக்காது. இட் இஸ் அ டெட் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? டெட் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆ பெரிய அளவுல எஃபெக்டிவாவே இருக்காது அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. சரியா? அப்ப போஷ் ஆக்ட்ல இந்த மாரியான விஷயங்கள வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறப்ப, அந்த ஐசிசில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சஜெஸ்ட் பண்றாங்க. அதே மாரி ஸ்ட்ரிக்ட்டான என்ஃபோர்ஸ்மென்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சஜெஸ்ட் பண்றாங்க. சரியா? ஸோ இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் குரூப் 2லயே அ இதே போஷ் ஆக்ட்டோட புரோவிஷன்ஸ வந்து எழுத சொல்லியிருந்தாங்க. மேபி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரியா? ஏன்னா, அந்த செக்சுவல் ஹராஸ்மென்ட் அப்படிங்கிறது ரிப்பீட்டடா நியூஸ்ல இருக்கனால நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நிசார் சேட்டலைட்ட பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ நிசார் சேட்டலைட் அப்படிங்கிறது நாசா, இஸ்ரோ சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த நிசார் சேட்டலைட் வந்து ஜூலை 30ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. ஜிஎஸ்எல்வி எம்கே2 அதாவது ஜிஎஸ்எல்வி எஃப்-16 அப்படிங்கிற ராக்கெட்ல இருந்து லான்ச் பண்ண போறாங்க. எங்க இருந்துன்னா ஸ்ரீஹரிகோட்டால இருந்து. சரியா? ஸோ இது வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் தான். சரியா? எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சேட்டலைட்டா வந்து இந்த நிசார் அப்படிங்கிற சேட்டலைட் இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, கிளவுட் கவர் அதிகமா இருந்தாலும், அதையும் பெனிட்ரேட் பண்ணி இமேஜஸ வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸ்மோக் அதிகமா இருந்தாலும் அத பெனிட்ரேட் பண்ணி கேப்சர் பண்ண முடியும். திக் வெஜிடேஷன பெனிட்ரேட் பண்ணி கேப்சர் பண்ண முடியும். போத் டே அண்ட் நைட்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் தென் ஐ மீன் அந்த டேட்டாஸ கலெக்ட் பண்ண முடியும். அதே மாரி எல்லா வெதர் கண்டிஷன்லயுமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் இந்த நிசார் சேட்டலைட். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ வந்து ஒரு 6 ஹெட்டிங்க்கு கீழ பிரிக்கிறாங்க. சாயில் எர்த் ப்ராசஸ் சாயில் ரிலேட்டடான விஷயங்கள், எக்கோசிஸ்டம் சேஞ்சஸ மெஷர் பண்றது, ஐஸ் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போலார் ஐஸ் ஷீட் இதனுடைய சேஞ்சஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்றது.
அடுத்தது கோஸ்டல் அண்ட் ஓஷன் ப்ராசஸஸ் அப்படிங்கிறது, அப்புறம் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண போகுது. சரிங்களா? இத தாண்டி என்ன பண்ணும் அப்படின்னா, கிரவுண்ட் சர்ஃபேஸ், அதாவது இதோட அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ சர்ஃபேஸ்க்கு மேல என்ன சேஞ்சஸ் இருக்கு? இந்த போலார் ஐஸ் ஷீட் மெல்டிங், அம் நமக்கு அது வெஜிடேஷன்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு? அந்த மாதிரியான விஷயங்கள மானிட்டர் பண்ண போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு அ அண்டர் த கிரவுண்ட் சாயில்ல கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்கு? ஆயில் ரிசர்வாயர்ஸ்ல எப்படி இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து ஸ்டடி பண்ண போகுது. அப்ப போத் சர்ஃபேஸ் அபவும் இருக்க போது, சர்ஃபேஸ்க்கு கீழயுமே வந்து ஸ்டடி பண்ண போகுது. அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல் பேண்ட், எஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி 2 ரேடார்ஸ வந்து வச்சிருக்காங்க. இந்த எல் பேண்ட் ரேடார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஆ சாயில் ஐ மீன் சர்ஃபேஸ்க்கு அடியில இருக்கக்கூடிய சேஞ்சஸையும் மெஷர் பண்ண போது, சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கக்கூடிய சேஞ்சஸையும் ஃபேஸ் பண்ண போகுது. எல் பேண்ட் அப்படின்னா லாங்கர் வேவ் லென்த்ல இருக்க போகுது. எஸ் பேண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டர் வேவ் லென்த்ல வந்து இருக்க போகுது. இது சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டீடைல்ஸ மட்டும் ஸ்டடி பண்ணும். சரிங்களா? ஸோ எல் பேண்ட் அப்படிங்கிறது அ யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, நாசாவோடது தான் எல் பேண்ட் ரேடார். எஸ் பேண்ட் அப்படிங்கிறது இஸ்ரோவோடது. ஓகேவா? எஸ் பேண்ட் ரேடார் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இஸ்ரோவோடது தான் எஸ் பேண்ட் ரேடார். சரியா? ஸோ அதே மாரி இந்த நிசார் சேட்டலைட் அப்படிங்கிறத சன் சின்க்ரனஸ் லோ எர்த் ஆர்பிட்ல வந்து பிளேஸ் பண்ண போறாங்க. ய ஒவ் ஒவ்வொரு 12 நாளைக்கு ஒரு முறை எர்த்த சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களா இருக்கு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட் கன்டென்ட்ஸ பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.